இன்று நம்முடைய பங்கேற்பாளர்களுக்காக ஏதோ விசித்திரமானது காத்திருக்கிறது போலிருக்கிறது. யாரோ அதை கடினமாக்க முயற்சித்திருக்கிறார்கள். கீகளை பெற நீங்கள் பணிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். யாராவது எங்களை வெளியே விடுங்கள். ஏதோ இருக்கிறது. எத்தனை பூட்டுக்கள் இருக்கின்றன பாருங்கள். அதை எப்படி திறப்பது? இந்த எது பார்ப்போம். வாவ், ஏன் இந்த இடத்துல ஒரு திட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது? அந்த கயிறு ஏன்? எனக்கு எதுவும் புரியவில்லை. பார்ப்போம். 3 என கூறும்போது நாம் கயிறை இழுப்போம். 1 2 3. வாருங்கள். கேட், இது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. இது என்னவாக இருக்க முடியும்? ஓ ஓ இல்லை, நான் இப்போது யதார்த்தமாக மாசேறிவிட்டேன். ஓ இல்லை, இது நேராக எண்ணின் மேல் ஊர் வாருகிறது. ஏதேனும் வேடிக்கையாக இல்லை மேரி. ஆனால் நியாயமாக சொல்லும்போது இது சாக்லேட், முழு வாளி சாக்லேட். ஹே, ஓ, எனக்கும் சுவைக்க இஜாசா கொடுங்க. அவ்வளவு வேகமாக அல்ல. நீ எப்போது கயிற்றை இழுத்தாயோ அது வரையில் அல்ல. ஓ சரி, இதை பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். ஓ, இது நிச்சயமாக சாக்லேட் இல்லை, ஆனாலும் ஏதோ குப்பை. இவற்றெல்லாம் கூழ் முட்டைகள். என்ன ஒரு பயம். நாம் அதிர்ஷ்டமற்றவர்கள் மேரி. ஓ, கீழே பாருங்கள். இதனை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அது எதற்காகவோ எனக்கு தெரிகிறது. நாங்கள் அதை பூட்டின் உள்ளே செருகி திருப்பி. ஹூரே, நாம் பூட்டையை திறந்து விட்டோம். உன் அணைவுக்கு நாங்கள் தேவையில்லை. மற்றொரு வெடிப்பு. என்ன வார்டு சன்ஸ்டி காரிஸ் ஃபேட்டி தென் உள்ளது. என்ன உள்ளது? டபுள் காம்பிள்ஸ். இந்த முறை நீதான் முதலாளி. எப்படி முடியும்? நீதான் முதலாளி. உன் குரல் கேக்குறேன். உன் குரல் கேக்குறேன். குழந்தை மாதிரி நடக்கிற. அஃப், என்ன மிருகம். அதை குடிக்க விருப்பம் இல்லை. சரி, ஒன்றும் வெளி நீச்சல். இது தர்பூசணி ஸ்மூத்தி. சுவையாக இருக்கிறது. உன்னுடைய ஸ்மூத்தியை நான் சாப்பிடலாமா? இல்ல, இது எனது பானம். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாய் மேரி? என் ஸ்மூத்தியில் இருந்து உனது ஸ்ட்ராவை எடுத்துக்கொள். நீ உன் பானத்தை பருகுவது நல்லது. நான் என் வினை அனுபவிப்பேன். என்ன அருமை. ஹே, என்னக்காக காத்திருக்கிறாய்? என் ஸ்மூத்தியில் போதிய சாவி இல்லை. ஆகவே நீ உன்னொன்றை அடக்க வேண்டும். என்ன பிரமிக்க வைக்கும் ஓரால். எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இது மிகவும் அச்சுறுத்தும். ஓ, நான் ஏதோ கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். சில எண்ணிகள் இருக்கின்றன, ஆனால் நம்ம அவற்றை என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. செல்லலாம். எனக்கு எண்ணிக்கைகள் உள்ள காகித துண்டு. ஆக சரி, பாப்போம். 3 2 1 மூட்டை திறந்து விட்டது. எளிதாக நடந்தது. நீங்கள் ஒரு கிளாம் ராணி. ஓ 10. நான் இந்த முறை என்ன வீணாகிறது? வாவ், அது என்ன? உள்ள என்ன இருக்கின்றது? நான் முதல்வர். வாருங்கள். வாவ், இது எவ்வளவு நகைச்சுவையாக, அதிர்ஷ்டம், எவ்வளவு சுவையாகவும் இருக்கிறது. ஹூம், நான் அழுத்தமாக ஒன்று கூறுகிறேன். நீ என்ன செய்யற? அது என் கம்மீப்கரடி. சரி, அது சரிதான். நான் இப்போதே அந்த பத்திர பெட்டியையும் தேர்வு செய்வேன். கேமரா, இது சாக்லேட் மணக்கிறது. திடீரென என் பார்வை மறைந்தது. என் கரடி என்ன ஆச்சு? இது சாக்லேட்டாக மாறிவிட்டது. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இது விட என்ன சிறந்தது இருக்க முடியும்? அது சேற்றுவோமா? எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மேரி, எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அதுதான் சரி. என்னிடத்தில் மந்திர கேமரா உள்ளது. இதன் மூலம் எல்லாவற்றையும் சாக்லேட்டாக மாற்றுவேன். பார்க்கலாம். நான் கேமரா எடுக்கிறேன். ஒரு நல்ல கோணத்தை கண்டுபிடிக்கிறேன். கோழி மெழுகு அடங்கியதை சாக்லேட்டாக மாற்றி இருக்கிறோம். அதுதான் என்னை தேவையானது. எஸ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்த முடியாது. இங்கே சீக்ரெட் கீ கிடைத்தது. பூட்டையை திறக்க போவோம். சாவியை போடுங்கள், அதை திருப்புங்கள் மற்றும் ஆம், நாங்கள் இன்னொரு பூட்டையும் திறந்தோம். உன்னை பாராட்ட வரேன். ஓஃப், இப்போது என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த பெரிய பெட்டியும் இதற்கு யார் செல்லுவார்கள்? எண்ணி பார்ப்போம். 1 2 3. என்னுடைய செருப்பை அமைத்து விடவும். இல்லை, நீதான். ஹஹா, கண்டிப்பாக ஏதோ அருவருப்பானது இருக்கும். சரி, தொடங்கலாம். இது என்ன? எனக்கு புரியவில்லை. என் விரலால் அதை குத்தி பார்க்கிறேன். உள்ளே விசை இருக்கிறது, ஆனால் இது என்ன என எனக்கு தெரியவில்லை. அதன் மண்டலங்களை உடைத்து விசையை எடுக்க வேண்டும். ஆனால் அது எளிதல்ல. துண்டுகள் என் கைகளில் பிழிந்து செல்கின்றன. இன்னும் கொஞ்சம் மற்றும் வாங்க, சாவி இங்க. வாவ், இதை கொடு. அது என்ன? பின்னர் விசையை செலுத்தி திருப்பி நாம் முடித்து விட்டோம். ஆம், நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றத்துடன் இருக்கிறீர்கள் என எனக்கு புரியவில்லை. நல்லது. அதென்ன?
சென்று பார்ப்போம். மீண்டும் ஒரு பானமா? நான் விரும்பவில்லை. கடந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாதது. என்னை மறுக்காதே மாறி. நான் தொடங்குகிறேன். ஸ்ட்ராபெரி காக்டெயில் எப்படி ருசியானது. ஆம், நான் அதை சுவைக்கலாமா? ஆஹா, நான் மிகவும் அருவருப்பான ஒன்றை பெற்றேன். உங்களுக்கு ருசியானதாக ஏதாவது கிடைக்கிறது? ஏய், நின்றுவிடு. இது ஒரு அருவருப்பானது. என்னிடம் பொய் சொல்ல முடியுமா? மன்னிக்கவும், நம்பிக்கை. ஆனால் நான் அவ்வாறு செய்ய வேண்டும். உன் அருவருப்பான பானத்தை சுவைத்து மகிழ்வாயாக. நான் எனது பானத்தை முடித்து விடுவேன். எவ்வளவு ருசியாக இருந்தது. நின்னிடம் சாவி இருக்கின்றதா? ஓ இல்ல, அதை வேண்டாது. நான் இதையெல்லாம் குடிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு சாக்லேட் காக்டெயில் குடிக்கப் போகிறேன். இது வேலை செய்ததா என நான் இப்போது பார்க்கிறேன். இப்போது எனக்கு ஒரு சாக்லேட் காக்டெயில் கிடைச்சது. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் கடைசி சொட்டு வரை அதை குடிப்பேன். அஃப்து சொட்டிக் கொண்டிருந்தது. எனவே திடீரென மறந்து விட்டேன். விழுங்கி விட்டேன். எடுத்துக்கொள் கேட். நான் தொட மாட்டேன். உனக்கு வேண்டியபடி. அப்படியா? மற்றொரு பூட்டு. திறக்க கீவை செருகு. கேட் தன் காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். மேலானது மற்றொரு பெட்டியா? இந்த முறை என்ன இல்லாம சாப்பிடுங்கள். நம் எல்லாற்றையும் செய்ய வேண்டும். காகித கிளிப்பி. நான் உங்கள் பேப்பரை வெட்டுகிறேன். தொட. இதனாலே மென்மையானதும் மிருதுவானதும் எதையாவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இது கேவலமாகவும் அசைவதுமானதாகவும் உள்ளது. நான் ராஜாவை பார்க்க விருப்பமில்லை. வாருங்கள். இல்லை, அது நியாயமில்லை. நாமே ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். என்னுடைய பணி குறித்த எண்ணம் உண்டு. இல்லை. ஓ யோசி. என்னை நானே என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது நாம் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போது பறவை பறக்க போகிறது. பாருங்கள் என்ன நடக்கிறது. அதிர்ச்சியூட்டும் அமைப்பு. இது சூடாகிறது. அவைகளை முயற்சி செய்து பார்ப்போம். அவை மிகவும் சுவையானவை. ஒன்று போதுமானதாக இல்ல. பறந்து. ஒன்று எனக்கு. வாவ். இரண்டு. இந்த பின் தொடர்பவர்கள் சொக்கலேட் புழுக்களை பார். இது எவ்வளவு சுவையா இருக்குது. இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டோம். வேற ஏதாவது இருக்கிறதா? ஆம், இவை எண்கள். அது பூட்டு குறியீடு. சீக்கிரம். கேட் 6 6 6 6 மற்றும் அது வேலை செய்தது. மற்றொரு லக்கை அகற்றப்பட்டது. ஓ, நமக்கு மற்ற பூட்டுகளும் உள்ளன. ஓ அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இது பெரிய அலமாரி. என்ன என்னை சேர்த்து திட்டம் இருக்கிறது. நாம சமமாக பெறலாம். அப்படியா? எதற்கு மீண்டும் நான்? உள்ளே என்ன இருக்கிறதோ என்று ஆச்சரியமாக இருக்கிறது. யாராவது உள்ளனரா? ஆம், சரி, நான் உள்ள வருகிறேன். இது என்ன? இருங்கள். எவ்வளவு கற்கண்டு. மேன், எவ்வளவு ருசியானது இது. நானும் நிறைய கற்கண்டு வேண்டும். இது கற்கண்டு அல்ல. எனக்கு ஒரு அவசரத்தில் இருந்தேன் என நினைக்கிறேன். கேட்சப் பூசப்பட்டு உள்ளது. நீங்கள் ஹாட் டாக் போல இருக்கிறீர்கள். மஸ்டர்ட் சேர்க்கலாமா? மிக நகைச்சுவையாக உள்ளது. கேட், கடைசியை திறக்கவும். நீ ரைட். அவ்வளோதான். கடைசி திறவுகோல். இந்தா, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். ஹூரை! வாவ், நம்மால் இறுதியில் வெளியே வர முடியும். வாங்க போகலாம். சரி, இந்த அறையிலிருந்து வெளியேற நேரமாயிற்று. திறவுகோலை நுழைத்து திருப்பி பூட்டு நீக்கப்பட்டது. நாங்கள் வெளியேறினோம். வாங்க. Survival anniversaries. Son Thriller Falls Search for Forums. Partner channel subscribe பண்ணுங்க. Free will search from Instagram. ஓ, என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், எவ்வளவு அருமை. எனக்கு ஒரு சுவையான சிகிச்சை இருக்கிறது. இது என்ன? நான் தவறவிட விரும்பவில்லை. இல்ல, உட்காருங்க. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. இது உண்மையில நல்லது. என்ன ஒரு சுவையான கிராமலில் புழு. மேலும் எனக்கு ஒரு பீஸ் கம் கிடைச்சது. எனக்கு கம் பிடிக்கும். நான் அதை திறக்கிறேன். நீளமாக இருக்குது என்று பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்லை, நான் ஒரு பூச்சியை விழுங்கி விட்டேன். இல்லை. என்ன ஒரு கியாடுமை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எம் எம் எம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ இல்லை, அது எப்படி அங்கே வந்தது? என் பப்ளிக் கம்மிலிருந்து வெளியே போ. ஓ, என்ன ஒரு பயங்கரம். ஓ இல்லை, ஓ
ஓ இல்லை, ஓ இல்லை, நான் பார்க்க முடியவில்லை. ஆ, நான் முதலில் இருக்கலாமா? மிகவும் சரி. அது என்ன? ஹாம், நாம் முயற்சிக்க வேண்டும். பார்ப்போம். என்ன சுவையானது? உன்னிடம் இல்லை. சரி. அது புளிப்பு ஜெல். ஓ, அது மிகவும் புளிப்பு, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்வோம். நான் இதை சாப்பிடுவேன். இல்லை இல்லை, நீ மறந்து விட்டாய். சரி, நான் இங்கே கொஞ்சம் வைக்கிறேன். நான் ஒரு சோகமான முகத்தை வரைந்தேன். ப்ளா, அப்படிதான். மிகவும் புளிப்பு. நீங்க மிகவும் நகைச்சுவையா இருக்கிறீர்கள். என்னை பற்றி என்ன? நிச்சயமாக என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு சுவையான பொருள் கிடைத்தது. இதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். ஹே, அது எனது. இந்த மிட்டாயை நான் மிகவும் விரும்புகிறேன். என்ன அழகான கயிறு. மேலும் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. தூய மகிழ்ச்சி. நான் ஒரு யோசனை வந்தேன். அதன் சுவையை கெடுக்க மாட்டேன். அல்லது நான் கெடுக்கலாம். நிறுத்து. என்ன நடக்கிறது? அது நீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்ன? என்ன? ஓ, தயவு செய்து. சரி, வாவ், என்ன அழகு. எனக்கு மிகவும் பிடிக்கும். குள், பார்க்கலாம். இது மிகவும் நல்லது. ஓ ஓ, நான் ஹாம்பீர் மறந்துட்டேன். இப்படி ஒரு சுவையான சிகிச்சையை விட்டுவிட முடியாது. சூப்பர். ஏய், இது என் முறை இருக்கலாம். நிறுத்து. எனக்கு இன்னும் ஒரு சுவையான கண் உள்ளது. இது ரொம்ப நல்லது. சரி, நீங்கள் தொடங்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? காத்திருங்கள். கேவியார். அது கேவியாரா? நாம் முயற்சிக்க வேண்டும். அது நல்லது. இது ஒரு விசித்திரமான சுவை, ஆனால் எனக்கு பிடித்திருக்கிறது. ருசியானது. ஓ ஓ, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். ஓ, நான் காப்பாற்றப்பட்டேன். ஆமாம், சரியாகத்தான். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நன்றி. வாருங்கள். 3, 2, 1. வாவ், எனக்கு அது மிகவும் பிடித்தது. அதனால் இங்கே என்ன இருக்கிறது? மேலும் காண்டி இருக்கிறது. நான் உன்னை இப்போது சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு பிரகாசமான சுவை. நான் பொம்மையை உருவாக்குவேன். அதை மேலும் சிறப்பாக செய்ய பவுடரில் மூழ்க வேண்டும். புளிப்பு. என்ன, உனக்கு ஒண்ணு வேண்டுமா? ஆமாம். இல்ல. ஓப்ஸ், எவ்வளவு தனிமை. இது ஒரு சுவையான பொம்மை. எனக்கு இன்னும் வேண்டும். இங்கே, நீங்க மறந்து விட்டீங்க. இங்கே வா. நான் மூடியை திறக்கிறேன். ஓ, என்ன ஒரு சுவையான ஜாம். நிச்சயமாக இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, புளிப்பாக இருந்தாலும் சுவையாக இருக்கிறது. நான் முயற்சி செய்யலாமா? சரி. நீ என் சொத்து. நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை மூழ்க விடுவோம். அதை முயற்சிப்போம். அது நல்லது. நான் செய்யலாமா? வாங்க போகலாம். இது எனது பிடித்த பானம். நான் இதை விரும்புகிறேன். ஓ, ஆம், இது ருசியாக இருந்தது. நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன? நான் இந்த கோப்பையை எடுப்பேன். ஒரு சுவையான கோப்பை. அதுல சோடா ஊற்றுவேன். அதிலிருந்து இன்னும் சுவையாக இருக்கும். நீ பகிர்ந்து கொடுக்க முடியுமா? அப்புறம் உன்னுடையது என்ன? நான் அதை திறக்கிறேன். வாவ், ருசியாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கிறது. வாவ், ஹாம், ஏதோ ஒன்று குறைகிறது. ஒரு யோசனை வந்தது. ஏய், அப்படி செய்யாதே. வேலை செய்யவில்லை. நான் கிண்டல் செய்தேன். இதோ, நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கும் ஒன்று வேண்டும். ஹே, எனக்கும் ஒன்றை கொடுக்க முடியுமா? மிகவும் சரி. குடிப்போம். அருமை. இப்ப ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கெல்லாம் வேணும். ஓ, ஆம், அது ரொம்ப அருமை. அற்புதம். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போது நான். நீங்கள் தயாரா? நீங்க தயாரா? தயாராக வாங்கலாம். வாவ், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது சுவையானது. உன்னை பாதுகாத்துக்கொள்.
நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது அதை திறந்து சுவைக்கிறேன். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள். இது என்ன? எனக்கு தெரியாது. நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். ஓ, அங்கே ஜெல் ஊற்று. அதுவே இன்னும் கொஞ்சம். இப்ப அதை சேர்த்து ரொம்ப சுவையா இருக்குது. ஓ அப்படியா? நானும் முயற்சி செய்கிறேன். எனக்கு எனது சொந்த முறை உண்டு. அதுதான் இன்னும் இன்னும் மற்றும் பார்ப்போம். ஆம், என் வாயில் ஒரு குதிரை சாண்ட்விச். நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க ரொம்ப நகைச்சுவையானவர். அது மிக அருமை. இது என்ன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மேரி, பாருங்கள், எனக்கு இதுவும் இதுவும் தேவை. வரைதல் சிறப்பு. விளையாடுவோம். சரி, என் 0. நான் இங்கே போவேன். இங்கே கடைசி குறுக்கு. அப்படியே. ஆம், நான் வென்றேன். எப்படி இருக்கிறது? ஏய், இல்ல, இந்த கடன் மற்றும் விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக் மைக் ஹலோ ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ ப்ளீஸ் ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். மைக் இப்போது பாட்டி யார்? சொல். அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வேணும்தானா? என்ன? மன்னிப்பு. ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆச்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒண்ணு பாக்குறேன். வாருங்கள், சோஃபாவில உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும்.
நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஹேரான், ஓ கடவுளே, என் தலை பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ, பழனாவில் எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம். நெருக்கடி ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக, அவன் தயாராக நான் உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதைத்தான் நான் இல்லை. அது கற்பனை. என்னிடம் இருந்து விலகி. வணக்கம். வெளியே போங்கள். இளம்பெண், நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அது இல்லை. ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல.
பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்ப் இருந்து துண்டிக்க வேண்டும். நீ அடிக்க. உங்களுக்கு ஏதாவது காயம்? எனக்கு பலப்பளி எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி. யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. இல்லையா? நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன? எங்கே இருக்கிறீர்கள்? சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன செருக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா. ஹலோ ஹலோ. ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே. ஓ, ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா. நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா, என்ன பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி, ஏன் காத்து- ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டை. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன? நாம் போகிறோம். என்ன? நானும் ஒரு வீடு செய்ய போகிறேன். குப்பையில் சரியான பெட்டியை கண்டுபிடித்தேன். ஓப்ஸ். ஒரு எலி. இது எங்கிருந்து வந்தது? எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீ அதை பயமுறுத்துகிறாய் பிபி. மிகவும் மென்மையானது. நான் உன்னை வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போது நீ போக வேண்டும். ஏனெனில் நீ பிபியை பயமுறுத்துகிறாய். இப்போது ஒரு வீடு செய்ய நேரம். நான் ஒரு கத்தியை எடுத்து கார்ட்போர்டில் தேவையான ஆணி
அனைத்து விவரங்களையும் வெட்டுகிறேன். நல்லா இருக்குது. நானும் 3 மாடி மற்றும் ஒரு கூரை அமைப்பேன். இப்போது வீட்டை வண்ணம் பூசுவோம். இது வெள்ளையாக இருக்கும். அல்ல நிறம் எனக்கு உண்மையில் மிகவும் பிடித்திருக்கிறது. கூரையை நோக்கி நகர்கிறேன். மற்ற எல்லா பாகங்களும் வீட்டின் எனது வீடு பிபியின் வீடு போலவே நல்லதாக இருக்கும். ஆனால் இது எதுவும் செலவாகாது. சாமா என்னிடம் வா, என் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமாக வண்ணம் பூசு. பார்ப்போம். ஓ, என்ன அற்புதமான நிறம்! எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதேதான் நான் விரும்பியது. சரியாக பொருந்துகிறது. இதோ பணம். இப்போது அழகான ஜன்னல் சாளரங்களை சேர்ப்போம். ஒரு பொன் கூரை மற்றும் வீட்டின் மையத்தில் ஒரு கிரீடம். எனக்கு இது பிடிக்கும். வாவ் பிபி, உன் வீடு பிரகாசமாக இருக்கிறது. நானும் வீட்டின் முகப்பை அழகாக மாற்ற விரும்புகிறேன். முதலில் சில சிவப்பு இதயங்களை இணைக்கப் போகிறேன். இது செங்கற்களாக இருக்கும். கூரை பல நிறங்களில் இருக்கும். அருமை. மற்றும் அழகான வில். வாவ், என் அழகான செல்வந்தி பார்பி இந்த வீட்டில் வாழ்வாள். வாவ், இதை பாருங்கள். இது மகிழ்ச்சியாக இருக்கும். சில ஐஸ்கிரீம் வாங்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! எனக்கு இது பிடிக்கும். ஓ, இது ஏற்கனவே முடிஞ்சு விட்டது. ஓட்ஸ், ஒரு மரக்குச்சி. அருமை. எனக்கு இது தேவைப்படும். சில நிறங்களை சேர்ப்போம். நான் அதை என் கார்ட்போர்டுக்கு இணைக்கிறேன். வாவ், நமக்கு ஒரு வானவில் தரை கிடைத்து விட்டது. இப்போது சில ஸ்பாஞ்சுகள். நமக்கு ஒரு குளிர்ச்சியான சோஃபா கிடைத்து விட்டது. ஆனால் நான் அதை இப்படி விட முடியாது. நான் என் டி-ஷர்ட்டை தியாகம் செய்து விட்டேன். ஆனால் அது அழகாக தெரிகிறது. என்ன? அது ஒரு சிறந்த யோசனை. மற்றும் என் டி-ஷர்ட்டின் ஒரு சிறிய துண்டு. ஆஹா, ரூபிக்ஸ் கியூப். உண்மையில் இது வாழும் அறையில் ஒரு சிறந்த காபி மேசையாக இருக்கும். ஒரு காக்டஸ், ஒரு சிறிய கம்பளம், சில ஓவியங்கள் மற்றும் அலமாரிகள், பூக்கள், செடிகள் எல்லாவற்றையும் வைப்பது. இது ஏற்கனவே மிகவும் வசதியாக இருக்கிறது. இப்போது சுவர்களை வண்ணமிடுகிறேன். எனக்கு ஒரு கடிகாரம் இருக்கிறது. அதை சுவரில் தொங்கவிடுவேன். இப்போது இது ஒரு கடிகாரம் மற்றும் துணி முள். நான் என் பார்பியின் உடைகளை அவற்றில் போடுவேன். அழகாக இருக்கிறது. எல்லாம் சரியாகவே நடந்தது. பிபி பற்றி என்ன என்ன நீ சொல்வது? வாவ், ஆம், என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறாள். நீ இந்த வடிவமைப்பாளரின் மரச்சாமான்களை பாரு. தங்கம் மற்றும் வைர சாண்டிலியர். சாம், எனக்கு புல்வெளி வேண்டும். இந்த அழகான முற்றத்தையும் வேலியையும் பாருங்கள். ஒரு சிவப்பு கம்பளம். நிச்சயமாக என் பார்வி ஒரு உண்மையான நட்சத்திரமாக இருக்கப் போகிறாள். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு வேலையும் செய்ய முடியும். அது ஐஸ்கிரீம் குச்சிகளால் செய்யப்படும். அவற்றை ஒட்டி வைத்து முழுவதும் வண்ணம் பூசுவது. என் பார்பி அவளுக்கு அதிக பிரபலமில்லை, ஆனால் அவள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அடடே, வறுமை.
நீங்கள் காத்திருக்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் கார்ட்போர்டை எடுக்கலாம், கதவை வெட்டலாம், அதை அறையின் நடுவில் வைக்கிறேன். நாங்கள் அதை பிரிக்கிறோம். அறையின் ஒரு பாதியை மஞ்சளாகவும் மற்றொன்றை இளஞ்சிவப்பு மற்றும் நீலமாகவும் வண்ணம் தீட்டுகிறோம். முடிந்தது. இப்போது நான் என் லெகோவை எடுக்கிறேன். என்ன நான் செய்ய போகிறேன் என்று ஊகிக்கிறீர்களா? 3, 2, 1 ஒரு குளியலறை. அது வேலை செய்தது. சில வாத்துக்களை வைக்கிறேன் மற்றும் ஒரு வாத்து போஸ்டர், ஒரு கழிப்பறை மற்றும் லெகோ மனிதன் காகிதத்தை பிடித்திருக்கிறான், ஒரு துவைப்பொறி, ஒரு துணி கூடை. என் பார்பி இப்போது தனிப்பட்ட குளியலறை கொண்டிருக்கிறாள். அறையின் 2ஆம் பகுதியிற்கு ஏதாவது செய்யலாம். எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு ஒரு செய்தித்தாள் வேண்டும். அழகான புகைப்படங்கள் மற்றும் படங்களை வெட்டிக் கொள்கிறேன். சுவர்களில் ஒட்டுகிறேன். வேலைக்கு போகலாம். ஒரு மென்மையான கம்பளத்தை போடுகிறேன். ஒரு படுக்கையும் படுக்கை மேசையும் வைக்கிறேன். சில அலமாரிகள் தேவை. மேலும் ஏன் ஒரு பால்கனி செய்யக்கூடாது? இது மிகவும் அழகாக இருக்கிறது. அவள் மீண்டும் குப்பையிலிருந்து ஒரு அறையை உருவாக்கினாள். என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீச்சல் குளத்தில் நேராக ஒரு ஸ்லைடு எப்படி? அவள் எழுந்தவுடன் உடனே அங்கே ஸ்லைடு செய்வாள். அது மிகவும் cool. நான் ஒரு ஜீனியஸ். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் ஒரு சிறிய தூக்கம் போகிறேன். ஓ சாம், எல்லாவற்றையும் முடிக்கவும். மிகவும் சரி மிஸ் பிபி. 3வது மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும். ஒரு மோசமில்லை. சரி, 3வது மாடிக்கு செல்வோம். இது மிகவும் வேடிக்கையாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறது. இங்கே ஒரு பார்ட்டி அறையும் டிஜேவும் இருக்கும். வாவ், மகிழ்ச்சியாக இருக்கலாம். என் பார்பி நடனமாட விரும்புகிறாள். பார்பி, உங்களுக்கு பார்ட்டி செய்ய விருப்பமா? சரி, நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கொண்டாடலாம். ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓ, அந்த சத்தம் என்ன? என்ன இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட்டி நடத்துகிறீங்களா? ஆனால் இது குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு நடனம் பிடிக்கும். மகிழ்ச்சியாக இருக்கலாம். வாவ், உன்னிடம் நூடுல்ஸ் இருக்கிறது. மைக் மிக குறைந்த விலையில் நூடுல்ஸ் வைத்திருக்கிறார். பிரிட்டனிக்கு கம்மி ஹாரிபோ நூடுல்ஸ் இருக்கிறது. ஜேன் பற்றி என்ன? நம்ப முடியவில்லை. தங்க நூடுல்ஸ். அந்த உணவை பாருங்கள். மைக், அது என்ன? நீங்க என்ன சிரிக்கிறீங்க? அவை நூடுல்ஸ். என் பல். நான் ஒரு பல் இழந்துட்டேன். ஆஸ், இது வலிக்கிறது. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நூடுல்ஸ் செய்ய முடியும். நாங்கள் உலர்ந்த நூடுல்ஸை ஒரு தட்டில் வைக்கிறோம் மற்றும் தண்ணீர் தேடுவோம். ஓ, வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தட்டில் தண்ணீர் எடுக்கலாம். விரைவில் என் நூடுல்ஸ் சமைந்து நான் ஒரு சுவையான உணவை சாப்பிடுவேன். வாவ், நல்லா இருக்கு. ஏய் மைக், இது கொடுமை. நீங்கள் ஏன் அப்படி நினைத்தீர்கள்? இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, நான் முடித்து விட்டேன். சரி, என் முறை. மார்மலேட் நூடுல்ஸ் சாப்பிடலாம், ஆனால் இந்த சாப்பாட்டு குச்சிகளுடன் இல்லை. எனக்கு ஒரு மின்சார முள் இருக்கிறது. அது நூடுல்ஸை தானாகவே ஒளிரச் செய்யும். அதற்கு நான் எந்த முயற்சியும் செய்ய போவதில்லை. அதை முயற்சிப்போம். இந்த பொத்தானின் பயன் என்ன? ஓ மைக், நீ என்ன செய்த? எல்லா நூடுல்ஸும் பறக்கின்றன.
மைக், உன் காரணமாக நான் மிட்டாயில் மூழ்கி இருக்கிறேன். இது ரொம்ப அவமானமா இருக்கு. பிரிட்டனி ஹே, இது சுவையா இருக்கு. ஒரு நூடுல் மட்டுமே மீதம் இருக்கிறது. சரி, இது மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது என் வரிசை. என் விலை உயர்ந்த வடிவமைப்பாளருடைய அழுக்காகாமல் இருக்க பெரிய நாப்கின் தேவை. இப்போது இந்த நூடுல்ஸை முயற்சிக்கலாம். என் பொன் சாப்பாட்டு குச்சிகளுடன் நிச்சயமாக. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஜேன் ரொம்ப விசித்திரமாக இருக்கிறார். ஆனால் குறைந்தது என் பொன் தட்டில் நான் மகிழலாம். வாவ், பொன் சங்கிலிகள் எனக்கே மட்டும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏன் நாப்கின்களை சுழற்றுகிறாய்? நீ என்னிடமிருந்து பெறுவாய். உன் நகைகள் என் காந்தத்தால் ஈர்க்கப்படும். அப்பா, ஓ என் முடி இல்ல. ஓ மனிதா, ஓப்ஸ், நான் இதை முடியுடன் விரும்பவில்லை. ஜேன், ஹூரே, ஐஸ்கிரீம், ஸ்பாஞ்ச் பாப் ஐஸ்கிரீம். என்னிடம் மிகவும் விலையுயர்ந்தது உள்ளது. என்னிடம் வண்ணமயமான ஐஸ்கிரீம் இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நிறுத்து, நான் தொடங்க போகிறேன். என் ஐஸ்கிரீமை பார்க்க விரும்புகிறேன். கேஜிங்க போல இல்ல, ஆனால் பரவாயில்லை. இது ருசியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ருசி எம் 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 எம். ஆனால் அது எனக்கு போதவில்லை. பிரிட்னி, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? அதை பற்றி படிக்க கூடாது. இது என் ஐஸ்கிரீம். பாதுகாப்பு. அவன் என் ஐஸ்கிரீமை திருட விரும்புகிறான். இந்த ஏழை மனிதனை வெளியேற்றுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ருசியானது. சரி, என்ன விடு. அற்புதம். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். உதவிக்கு நன்றி. அவரால் நான் விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை முயற்சிக்கவில்லை. நான் மன வருத்தம் அடைந்தேன். நீங்க முடிச்சு விட்டீங்களா? இப்போது என் முறை. எனது சுவையான விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை சாப்பிட எனக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் தேவை. என் வாழ்க்கையில் இதைவிட சிறந்ததை நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன்? என் யாட்சில் நான் இந்த வகை ஐஸ்கிரீமை தினமும் சாப்பிடுகிறேன். வாவ், ஐஸ்கிரீம் எனக்கு பலவீனம். நான் ஜேன் ஐஸ்கிரீமை தோண்ட முடியும். ஏய் மைக், அது எனது. அது உனக்கு மிகவும் விலையுயர்ந்தது. ஏய். ஓ இல்லை, என் ஐஸ்கிரீம் கெட்டு போயிடுச்சு. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது ஒரு கனவு. கைஸ், எனக்கு உடம்பு சரியில்லை. இது என்ன மாதிரியான கனவு? ஓ, என்ன ஒரு அழகான கேக். பிரிட்னி, என்னுடையதை பாரு. அது ஆடம்பரமானது. இது என் கேக். ஏன் அப்படி சொல்றாய்? அது எனது. உன்னுடையது உன் முன்னால் இருக்கிறது. எவ்வளவு கொடூரமாக இருக்கிறாய். இந்த கனவுக்கு எதிரானதை நான் சமாளிக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது. ஓ, நான் முடியாது. ஓ, எனக்கு தெரியும். பட்லர், நான் உங்களுக்காக இருக்கிறேன், மிஸ். நீங்கள் இந்த கேக்கை சாப்பிட வேண்டும். என்ன? நான் என்னை மீண்டும் கூறப்போவதில்லை. அது சரி, அதை பெற்றேன். அப்படி ஏதாவது நான் பார்த்ததில்லை. அருவருப்பாக இருக்கிறது. என்ன ஒரு பயங்கரம். நீங்களே உங்களை ஊட்டிக் கொள்ள வேண்டும். ஓ, வெளியே போ, சிரிக்காதே. சரி, இப்போது என் முறை. நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட வேண்டும். வாவ், உள்ள கூட இளஞ்சிவப்பு நிறம். இது முயற்சிப்போம். எவ்வளவு சுவையா இருக்குது. நண்பர்களே, இது ரொம்ப நல்லது. என் நாக்க விழுங்க தயாரா இருக்கேன். யம் யம் யம். இன்னொரு துண்டு சாப்பிட விரும்புறேன். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் நல்லா இருக்குது. பிரிட்டனி, சீக்கிரம். எனக்கு என்னுடையதை முயற்சிக்க விருப்பம். மைக், இந்த அற்புதமான கேக்கை நான் அனுபவிக்க விடு. ஓ பிரிட்னி, வா. ஆமாம், நான் அதை விரைவில் முடிக்கிறேன். ஆஹா,
கடைசி துண்டு. ஏ மைக், நீ என் மேக்கப்பை கெடுப்பதற்கு. இப்போது என் வரிசை. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் இது போன்றதை நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. நான் அதை என் கைகளால் சாப்பிட தயாராக இருக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. மைக், உனக்கு மரியாதை இல்லை. கேக்கை சிதற விடுவதை நிறுத்த. அடடே, இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. வாவ், நான் மிகவும் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் சரிதானே? இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நியக்கமன்றில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளைக்கு முழுத்து அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ ஓ ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வெஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மற்றும் நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபில் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்டை போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும் என்று நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரிஸ் வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன? ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன.
ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன் தான் இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல, நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏற்றையறத் தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்புத்தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளையாரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோதிக்கால் தோன்றலா வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ, பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலி, கேரட்,
இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அலறு ஆப்பு எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை குண்டுகளை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபிள் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூதியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது, முழு ஹெல்மெட்டா, சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக் கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன்.